Respected resource person, Mr. Ajay Vijay Bhaskar. Welcome you, sir. Welcome, sir. Yeah, thank you, Joshua, and happy to be here and get connected with all the students. Mode of communication is for to be in English, or it is Tamil la pesnonalum. I'm perfectly Tamil la pesna nalla irukungla. Yes, sir. You may be used to the bilingual. Okay, sir. No problem. Okay, done. So, good morning, friends. As our principal was saying, I have 22 years of experience in HR. I have been associated with many companies. I did my bachelor's in labor management and then social work degree in specializing in personal management. And then I did my PhD from the University of Pennsylvania in US. And then recently I also very, what I can say, a 6-month-old to Rane. Happy to be associated with all of you now. Rumba heart to heart solnona. I always have my sessions with college students. என்னோட கரியர்ல நிறைய நான் வந்து பார்த்த விஷயங்கள்ல நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் கேம்பஸ் இன்டர்வியூஸ் போடுறதுனால ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நார்மலா. அந்த வாய்ப்புக்கு மீறி இந்த பர்டிகுலர் கனெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ் நாங்க எல்லாருமே வந்து இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு ஒன்று பண்ணுவோம், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில. அதுல எங்களுடைய ராணே ஃபவுண்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் அஸ். ஆஸ் அ கம்பெனி வி யூஸ் டு டூ லாட் ஆஃப் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் ராணே ஃபவுண்டேஷன். அண்ட் இந்த காலேஜ் பாலிடெக்னிக் கேம்பஸ் இஸ் ரன் பை ராணே ஃபவுண்டேஷன். அதனால the direct beneficiaries are you guys. ஸோ உங்களெல்லாம் இங்க சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பல. நீங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே அந்த லெக்சர் மெத்தடா யோசிச்சிடாதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ கைஸ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா எனக்கும் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இப்போ இஸ் வெயிட்டிங் ஃபார் எ காலேஜ். ஸோ என்னுடைய சன் ஐ எம் சேயிங், அவனுடைய டெம்பரமெண்ட், அவனுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னா, த நியூ ஏஜ் ஜென்ரேஷன் வந்து எப்படின்னா, தே ஆல் எக்ஸ்பெக்ட் எவ்ரி திங் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக் இருக்கு. நத்திங் ராங், நத்திங் ரைட். வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் a few tips what I thought with my experiences for the past 22 years in my career உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் I think that's where I thought telling you more ஒரு பர்சனாலிட்டி டிப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். வேணா கரியர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இப்போ பாலிடெக்னிக் இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் யுவர் டேக்கிங் அப் அ டெக்னிக்கல் கரியர். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாலிடெக்னிக் முடிச்சுட்டு நீங்க இன்ஜினியரிங் போவீங்க. இன்ஜினியரிங்ல இருந்து யூ கேன் கோ இன் டு கம்பெனிஸ் லைக் ரானே டிஆர்டபிள்யூ ஆர் எனி ரானே குரூப் கம்பெனிஸ் ஆர் எனி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். பட் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அது என்னதுன்னா, ஹவு யூ செல் யுவர் செல்ஃப். நம்மளுடைய ப்ராப்ளமே நம்மளுடைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் மட்டும் இல்லை. நம்மளுடைய ப்ராப்ளமே எங்க வருதுன்னா, அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா தமிழ்நாடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வி ஹாவ் லாட் ஆஃப் சோஷியோ பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் வேர் வி ஆல் கெட் இன் டு மெனி திங்ஸ். அந்த ப்ராப்ளத்துக்குள்ள நம்ம வந்து நம்மளை செல் பண்றது எப்படின்றதுல நம்ம எப்பவுமே நம்ம லூஸ் அவுட் ஆயிடுறோம், கம்பேரிங் டு அதர் ஸ்டேட்ஸ் ஆர் அதர் ஓகே வாட் ஐ கேன் சே the other side of our geography in India. I have extensively traveled all over India, from except for Jammu and Kashmir, எல்லா ஸ்டேட்லயும் நான் போயிட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்ன நான் ஒரு விஷயம் பார்த்ததுல என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து நம்ம கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னா இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்றது கம்யூனிகேஷன் இல்லை. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நம்ம எப்படி நம்மளை பிச்சின் பண்ணிக்கிறோம், நம்மளை எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல நம்ம வந்து ரொம்ப we are not so greatly doing. But இஷ்யூ என்னன்னா, நம்ம எல்லாம் ஹைலி டெக்னிக்கலி எக்ஸ்பர்டைஸ் உள்ள ஆளுங்களா இருக்கிறோம்.
அதுதான் the biggest difference that I am seeing. So இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம, when we are doing a college education, like say I'm doing a polytechnic education, after that what I'm going to do, I'll get a diploma apprentice in any company because of my family situation, or I will go into a degree for doing my BE or BTech in second year BTech பண்ணிட்டு அதுக்கப்புறமா I will be coming back அப்படின்னா, இப்போ எல்லாம் நம்ம எல்லாம் கமெண்ட்ஸ் அண்ட் இந்த பிஇ முடிச்சா என்ன பண்ணுவாங்க, பிஎஸ்சி முடிச்சா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு மீம்ஸ் அது இதுன்னு நிறைய வருது. டாக்கிங் அபவுட் பிஇ முடிச்சா வி டோன்ட் கெட் ஜாப், வேறஸ் பிஎஸ்சி முடிச்சாலே இல்லை பிகாம் முடிச்சாலே நிறைய வேலை கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். இதுக்கான மேஜர் 2 ரீசன் நான் சொல்லுவேன். நான் என்னுடைய பழைய கம்பெனில ஐ வாஸ் ஹேண்ட்லிங் ஃபினான்ஸ் கம்பெனி. தஞ்சாவூர்ல புதுக்கோட்டையில எல்லாம் நிறைய பிரான்ச்சஸ் இருந்தது எங்களுடைய ஃபினான்ஸ் கம்பெனில. தே ஆர் ரூரல் ஃபினான்ஸ் கம்பெனி. ரூரல் ஃபினான்ஸ் கம்பெனின்னும் போது வி யூஸ் டு டச் பேஸ் வித் த வில்லேஜஸ். வில்லேஜ்ல போயிட்டு லோன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த இதுல நாங்க வந்து இந்த தஞ்சாவூர்ல திருச்சியில எல்லாம் வந்து ஒரு கேம்பஸ் இந்த கவர்மெண்ட் மூலியமா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எல்லாம் போடுவோம். இதுல போடும்போது வி யூஸ் டு கால்ஃபர் ஃபார் அவர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் போடுவோம். இதுல சேல்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணா 1 year ஒர்க் பண்ணியிருந்தா கூட அட்வான்டேஜ், ஆர் பட் ஃப்ரெஷர்ஸ் இஸ் ஆல்சோ வெல்கம் அப்படின்னு போடுவோம். சர்ப்ரைசிங்லி 60% வில் பி இன்ஜினியர்ஸ். இந்த இன்ஜினியர்ஸ் நான் சொல்லும் போது இன்க்ளூடிங் டிப்ளமா இன்ஜினியர்ஸ் ஆர் கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ். இதுக்கு மேஜர் அகைன் பெரிய காரணங்கள் அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய கம்பசூத்திரம் இல்ல. இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர் மோர் தென் நவ் வித் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். ஸோ இது சுச்சுவேஷன் இஸ் மோர் டு டாக் அபவுட் த பாப்புலேஷன் இஸ் ஹை. நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்க வெளியில. பாஸ் அவுட் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவன் செய்யற வேலை வந்து அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை செய்யல அப்படின்றது தான் இது சொல்ல வரும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம காம்படிஷன் அதிகமாயிடுச்சு, பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் வெளியில வராங்க. நிறைய இன்ஜினியர்ஸ் வெளில வராங்கன்னா ஹவு வி செல் அவர் செல்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஸ் அ ப்ராடக்ட் நம்மளே நம்மள ஒரு ப்ராடக்டா பார்த்தோம்னா நம்ம எப்படி நம்மள செல் பண்ணிக்கணும்ன்றதுல தான் நம்மளுடைய குறிக்கோள் இருக்கணும். ஸோ நவ் கம்மிங் டு ஹவு வி செல். ஹவு வி செல்லுன்னும் போது நீங்க எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, அதாவது டிப்ளமா இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்புறமா படிப்பீங்க, படிக்கல வேலைக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் நல்ல ஒரு நோக்கமா இருக்கும். பாயிண்ட் என்னன்னா, நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறோம், இல்லை மெக்காட்ரானிக்ஸ் படிக்கிறோம், ஐ டோன்ட் நோ வாட் ஆர் அதர் ஸ்பெஷலைசேஷன்ஸ் யூ ஹேவ். பட் நம்மளுடைய ஹோலிஸ்டிக்கா நம்மளை எப்படி டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய ரியலிஸ்டிக் வேர்ல்டு இருக்கு. இன்னைக்கு டுடே உங்க எத்தனை பேருக்கு வந்து இண்டஸ்ட்ரி 4.0ன்னு ஒன்று வருதுன்னு தெரியுமான்னு தெரியல. இண்டஸ்ட்ரி 4.0 அப்பப்போ உங்க ப்ரொஃபசர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பத்தி ஒரு பேக்ரவுண்ட் சொல்லணும்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து அந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சது. யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஜெர்மனி, பிரான்ஸ்ல எல்லாம் வந்து இந்த சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்னு போட்டான். ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோ ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலால இவ்வளோ பலு தூக்க முடியும், இவ்வளோ பண்ணா இவ்வளோ ப்ரொடக்ஷன் வெளியில வரும் அப்படின்ற சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸை வச்சு they decided this is the number, the productivity of an individual person அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து டெக்னாலஜி இம்ப்ரூவைசேஷன்ஸ் ஆச்சு. அப்போ இண்டஸ்ட்ரியல் இம்ப்ரூவைசேஷன்ஸ் ஆச்சு. இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவைசேஷன்ஸ்னா மிஷின் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுல ஆரம்பிச்சது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1. அதுக்கப்புறமா 2 வந்தது, 3 வந்தது. இப்போ வந்து நம்ம 3ல இருக்கிறோம். 3 and 4 காம்பினேஷன்ல இருக்கிறோம். ஸோ 3 and 4 என்ன சொல்லுதுன்னா, more to talk about robotics. It will replace robotics, human beings with robotics. நம்மளுடைய மிஷினிங், it is not that நமக்குலாம் வேலை இருக்க போறதா இல்லையான்றது பத்தி பேசலாது. ஒரு லைன்ல, இப்போ எங்க ப்ரொடக்ஷன் லைன்ல ஒரு மிஷின்ஸ் இருக்குன்னா அந்த மிஷினுடைய டவுன் டைம் என்ன, அந்த மிஷினுடைய மிஸ்டேக்ஸ் என்ன ஆகுது, வாட் இஸ் த எரர்ஸ் தட் இட் இஸ் கம்மிங் இன்ட்டு ஒரு காமன் இன்டர்ஃபேஸ்ல சர்வர்ஸ்ல இன்டகிரேட் ஆகி ஐ வில் கெட் அ அலார்ம் அட் த சென்ட்ரல் ஆஃபீஸ் இட் செல்ஃப். அது ஒரு வகையான ஒரு இண்டஸ்ட்ரி 4.0 உடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கம்.
ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ நீட் நாட் பி சூப்பர்வைசிங் இட். ஸோ என்னுடைய சூப்பர்வைசிங் கெப்பாசிட்டி தேவையில்லை அப்படின்ற ஒரு லெவல் வரும். எங்கெங்கெல்லாம் அப்சல்யூட்லி நெசசரி ஹியூமன் பீயிங்ஸோட இன்டர்வென்ஷன் தேவையோ அங்கதான் தேவை அப்படின்ட்டு. இதுல இன்னொரு என்ன பாயிண்ட் வருது, நம்மளுடைய ஸ்கில்ன்றது கொஞ்சம் அப்படி சர்ட்ல செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடுது. ஏன் செகண்ட் ஸ்டெப்புக்கு போகுது? வி டோன்ட் ஹாவ் பெரிய ஸ்கில் வந்து மெஷினை டேக் கேர் பண்ணிக்குது. மெஷின் வந்து வில் என்ஷோர் தட் த கன்வேயர்ல போக வேண்டிய விஷயங்களை ஒழுங்கா பார்த்துக்கும். எரர் வந்தா மட்டும் இட் வில் இன்டிமேட் டு த சென்ட்ரல் ஆஃபீஸ். அந்த இன்டிமேட் பண்ண உடனே அங்க ஒரு ஆள் தேவைப்படும், உடனே அதை சரி பண்ணி திருப்பி ரோட்டேட் பண்றதுக்கு. இது ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். இந்த நிறைய technology level for industry 4.0, definitely your professors will be teaching you much in a very deeper way. Maybe இல்லனா நீங்க கூகுள் பண்ணுங்க, industry 4.0 என்ன சொல்லுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பக்கம். இப்போ இதனுடைய இந்த பாயிண்ட் எதுக்கு நான் இதை உள்ள சொல்ல வரேன்னா, நம்ம எப்படி இப்போ செல் பண்ணிக்க போறோம் அப்படின்றதுலதான் இந்த பாயிண்ட் வருது. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்கில்ஸ், நம்மளுடைய கோர் ஃபங்க்ஷனல் எக்ஸ்பர்டைஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன பண்ண போறோம் அப்படின்றது என்விரான்மெண்ட், ஃபியூச்சரிஸ்டிக் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வந்து பூமிங் ஃபீல்டு, ஐ டோன்ட் நோ யாரெல்லாம் உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் கொலேஷன் ஆஃப் டேட்டா. அந்த டேட்டால லாட் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் பண்ண முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எனக்கு வந்து ஐ ஸ்டே இன் சென்னையில நான் வந்து சென்னையிலேருந்து காஞ்சிபுரம்க்கு போனேன். காஞ்சிபுரம் வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை. நானே என் ஃபேமிலியெல்லாம் வந்து வி என்டர்ட் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இன் காஞ்சிபுரம். நான் காஞ்சிபுரத்துக்குள்ள போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கிறேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த ஜுவல்லரி ஷாப்ல இருக்கும்போது எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது. எஸ்எம்எஸ் சேஸ், ஒரு எஸ்எம்எஸ், ஜென்ரலா ஒரு எஸ்எம்எஸ். நான் வந்து அந்த எஸ்எம்எஸ் ஓபன் பண்ணா, there is a great discount available for Prince Jewelry in T Nagar அப்படின்னு வருது. இது how it can happen அப்படின்னு பார்த்தோம்னா, they do data analytics. Your location is tagged in Google அவனுக்கு விற்கலாம். Google அவங்கிட்ட இருந்து they make money out of your location access. நீங்க ஜிஆர்டியில் இருக்கிறன்றது கூகுளுக்கு தெரிஞ்சு கூகுள் வந்து அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவன் ஒரு ட்ரிகர் எஸ்எம்எஸ் எனக்கு அனுப்புறான். ஸோ இதுதான் இன்னைக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ். யூ ஆர் கிரியேட்டட் requirements of each and every people are taken as data and it is analyzed. They are making pitch of what you want. அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டிங் நடக்குது. ஸோ இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் நமக்கு தெரிஞ்சா யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னா, எஸ், ஆப்வியஸ்லி டேட்டா அனாலிட்டிக்ஸ் இஸ் அ எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் தட் ஐ வில் பி ஹேவிங். அப்படின்னா என்னுடைய டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆன் மிஷின்ல வர டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல எத்தனை நாள் ஃபெயிலியர்ஸ் இருந்தது, எத்தனை நாள் வந்து இஷ்யூஸ் வந்தது இந்த லைன்ஸ்ல, அந்த மாதிரி ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் நம்மளால பண்ண முடியும்னா it will be an extra hedge for your own technical qualification what you are going to do. So இது இப்போ say for example இது ஒரு point of extra how to sell ourselves ன்றதுக்கான ஒரு extra requirement. So just don't concentrate on just only your studies is always important, and அதுதான் நம்மளுடைய core requirement. பட் சாதம் மட்டும் சாம்பார் மட்டும் சாப்பிட முடியாது, நம்ம பொரியல் எல்லாமே வேணும். அதனால அதெல்லாமும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா தான் ஃபுல் மீல்ஸா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் செட் ஆஃப் ஹவு யூ செல் யுவர் செல்ஃப். இது இண்டஸ்ட்ரி 4.0 பத்தி நீங்க எல்லாரும் ஒரு கூகுள் பண்ணி பாருங்க. பீயிங் எ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு ஆளுங்களா இருக்கிறதுனால you all should concentrate on what is going to be in future, what is going to be industry 4.0. The next biggest logic is மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்குலாம் வேலையே இருக்க போறது இல்லை, எல்லாமே எலக்ட்ரிக்கலா போகுது. இதெல்லாம் மித்து, இதெல்லாம் நடந்துன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து பயங்கர டிபேட்ஸ்லாம் போற ஒரு விஷயமா இருக்கு. டாக்கிங் அபவுட் அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ், டாக்கிங் அபவுட் EVs, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வரப்போகுது.
அதனால பயங்கர ஒரு சேலஞ்சிங்கா இருக்குது. வாட் ஐ கேன் கான்ட்ரிபியூட் டு தட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இவில நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? டெஃபினெட்லி டிசைன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர் உடைய வேலை அதுல டெஃபினட்டா இருக்க போகுது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் அன் எவர்கிரீன் ஃபீல்ட். யூ கேனாட் go away from that any day, any cost. ஸோ அதுக்கு அழிவுன்றது ஒன்றும் வரப்போறது இல்லை. பட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம how we are going to manifest ourselves to face these challenges of the future. அதுல தான் நம்மளுடைய லாஜிக் இருக்க போகுது. அகைன் அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் வருது. டெஸ்லா யூஎஸ்ல லான்ச் பண்ணிட்டான். இன்னொரு டேட்டா பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 44% ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் லைக் பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி எல்லாம் வந்து 44 to 55% வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை மாத்திட்டாங்க. அண்ட் இட் இஸ் குட். ஏன் குட்னா, இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் வேற இருக்கு. நம்ம பெட்ரோல் விலை ஏன் ஏறணும், ஏன் குறையல, இதுக்கெல்லாமும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. என்னன்னா, பிரெஞ்சு ஒப்பந்தம்னு ஒண்ணு நம்ம எல்லாரும் சைன் பண்ணியிருக்காங்க, எல்லா நாடும். அதுல வந்து வளரும் நாடுகளுக்கு இந்த இலக்கு, வளர்ந்த நாடுகளுக்கு இந்த இலக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால the promotion of electric vehicles is going to be the need of the hour. ஸோ நம்ம நாட்டிலேயும் இதுதான் நடக்குது. நம்ம நாட்டில் இன்சென்டிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வீலர்ஸ் எல்லாம் நிறைய எலக்ட்ரிக் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு pitch in ourselves. ஸோ ஓலா எலக்ட்ரிக் இங்க வந்திருக்கான், ஹத்தர் இங்க வந்திருக்கான், தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கான், தமிழ்நாட்டிலேயே ஒரு பிளான்ட் போட்டிருக்கான். இது அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ தட் யூ வில் ஆல் கெட் டு நோ மோர் வாட் இஸ் கோயிங் டு பி அவர் ஃபியூச்சர். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும். அதுதான் ஐ வாண்ட் டு சே அபவுட் த செகண்ட் பாயிண்ட். த தேர்ட் பாயிண்ட் இஸ் ஆன் அவர் ஓன் பர்சனாலிட்டி. கரெக்ட், ஏப்ரலா கூட வருது, அதுல ஒன்றும் டவுட் இல்லை. யா, the third point is on personality. பர்சனாலிட்டின்னு சொல்லும் போது இது ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாம அதர் ஸ்கில்ஸனுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல. பர்சனாலிட்டின்னு சொல்லும் போது, பர்சனாலிட்டின்னா நான் வந்து டை கட்டுறேன்னா, இன் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்படின்றது இல்லை. க்ரூமிங் இஸ் ஆல்வேஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நான் இன்டர்வியூ பண்ற போது நான் பார்க்க வர ஒரு விஷயம் என்னன்னா, இந்த க்ரூமிங்லாம் ஒழுங்கா இருக்கா அப்படின்றதுல ரொம்ப கரெக்டா இருப்பேன். ஐ வில் ஆல்வேஸ் சி க்ரூமிங் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் எனி பர்சன். பட் அது வந்து அவுட்லுக், மற்றவனுக்கு தெரியற விஷயங்கள். நான் சொல்ற பர்சனாலிட்டின்னு சொல்றது வந்து நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள், ஹவ் வி ஆர். நிறைய டூல்ஸ் இருக்கு. நிறைய டூல்ஸ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, கூகுள்லயே போனீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி யூ ஆர் அப்படின்றதுக்கு டெஸ்ட் எடுக்கலாம். நான் உங்களுக்கு அந்த லிங்க்ஸ்லாம் அனுப்பணும்னா ஐ கேன் ஷேர் வித் யுவர் பிரின்சிபல். யூ கேன் ஹெல்ப் யூ இன் ஃப்ரீ டூல்ஸ். நான் சொல்றது எல்லாமே ஃப்ரீ டூல்ஸ். நீங்க உங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட் ஒன்று எடுத்து பாருங்க, அதுல உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். ஸோ நிறைய ஒரு ப்ராட் சொல்லணும்னா, டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டின்றது வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டா போவேனான்னு பார்க்குறேன். அது என்னோட ஹெச்ஆர் சப்ஜெக்டா போயிடும். பட் பாயிண்ட் என்னன்னா, 14 பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சைக்காலஜிஸ்ட். அதுல காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 14 பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸை வச்சுதான் ஒரு மனுஷனுடைய அமைப்பு நடக்குது அப்படின்றாங்க. அதுல 5 பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப இங்கிலீஷ் வார்த்தைகள்ல சொல்ற விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராவர்ட்னு சொல்லுவான், இன்ட்ராவர்ட்னு சொல்லுவான். ஸோ எ காம்பினேஷன் ஆஃப் how you are dominant in these traits, how you are not dominant in these traits will help you. Say for example, நான் வந்து ரொம்ப கம்ப்ளையன்ஸ் உடைய ஒரு ஆளா இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு டிசிப்ளின் ரூல் புக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய பர்சனாலிட்டி. நான் வந்து ஹெச்ஆருக்கு லாய்க்கப்பட மாட்டேன். ஏன்னா நான் என்னுடைய ஹெச்ஆருடைய லாஜிக்கே வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் என்னுடைய வேலை. ஸோ நான் ஒரு ரூல் இருக்குன்னா அந்த ரூலை நான் மீறக்கூடாது. பட் அந்த ரூலை எப்படி இந்த எம்ப்ளாய்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் போய் லாஸ்ட் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எடுத்துட்டு போய் அதை பேச வைக்கணும். ஸோ நான் அங்கே போயிட்டு நான் ரூல் புக்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, என்னை வந்து ஹெச்ஆர்ல இருக்கணும்னா என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து உதவி கேட்கிறாருன்னா நான் செய்ய மாட்டேன்னா அந்த ரூல் படி இல்லப்பா அப்படின்னு. டிபிக்கல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இன்டராக்ஷன்ஸ் நமக்கு எல்லாருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பேங்க்லயோ இல்லை எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனோம்னா, இந்த பேப்பர் இல்லை, இது போய் வாங்கிட்டு வா அப்படின்வாங்க.
இதெல்லாம் டிபிக்கலா நடக்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்ம டே டு டே அஃபேர்ஸ்ல பாக்குற விஷயங்கள். ஸோ இந்த பர்சனாலிட்டி ட்ரைட் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வேலைக்கு நம்ம போறோமா அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ நான் போய் ஒரு மிஷின் ஆப்ரேட்டர் ஆக போறேன், ஒரு ராணே மாதிரி ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல நான் டிப்ளமா அப்ரெண்டிஸ் ஆயிட்டு அங்கேருந்து ஒரு ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் ஆப்ரேட்டிங் அ மிஷின்னா அதோட நம்மளுடைய வாழ்க்கை நிற்க போறது இல்லை. நம்ம வாழ்க்கை அதுக்கு மேலதான் தொடர போகுது, அங்கதான் ஸ்டார்ட் பண்றோம் நம்மளோட வாழ்க்கைய. ஸோ மிஷின் ஆப்ரேட்டர் ஆயிட்டா நான் ரிட்டையர் ஆயிடுவேன் அப்படின்னு கிடையாது அங்க. ஸோ வி நீட் டு க்ரோன்னும் போது எந்த விதத்துல நான் க்ரோ ஆக போறேன்? நான் வந்து மேனுஃபேக்சரிங்ல இருக்க போறேன்னா, நான் டிசைன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க போறேன்னா, நான் வந்து பர்ச்சேஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்ல இருக்க போறேன்னா, இதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி ட்ரைட் தேவை. ஸோ பர்ச்சேஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வெண்டார் நெகோசியேஷன்ஸ் ஸ்கில்ஸ் ஜாஸ்தியா தேவை. தோ மை டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வில் ஆல்வேஸ் பி a biggest what I can say biggest strength, but my personality will always help me in executing or being success in that particular position. நான் எனக்கு வந்து பயங்கர டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கு மேனுஃபேக்சரிங் உடைய இன் அண்ட் அவுட் என்னால இது பேச முடியும்னா, நான் என்னை எடுத்து போய் என்னை எடுத்து போய் மெட்டீரியல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போட்டு வெண்டார் நெகோசியேஷன் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னா ஐ வில் நாட் லைக் இட். எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து வேற. ஆனா அதை வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அதை பார்த்து உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அதை பார்த்து செலக்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுடைய சக்சஸ் ஃபேக்டர்ஸ் வில் ஆல்வேஸ் கெட் டிட்டர்மைன்ட். ஏன்னா எனக்கு தேவை வந்து ஒரு ஆளுன்னும் போது ரொம்ப நான் பிளண்டா சொல்றேன்னா, நம்ம குரூப் கம்பெனிஸ்ல நான் எனக்கு வந்து ஐ டேக் தட் லிபர்ட்டி அண்ட் டெல்லிங் யூ, நம்ம வந்து ஒரு பொறுமையான பர்சனாலிட்டி செக் பண்ணி இவர் வந்து இதுதான் பிடிச்ச வேலை இவருக்கு அப்படின்லாம் நம்ம டிசைட் பண்ணி பண்றது இல்லை. எனக்கு இங்க வேலைக்கு தேவை இவரு தான், இந்த குவாலிஃபிகேஷன், அந்த குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ஐ எம் டூயிங் திஸ்ன்றது தான். as an organization we always go, because எனக்கு பெரிய இழப்பு கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்தாரு 10 நாள்ல போயிட்டாருன்னா எனக்கு பெரிய இழப்பு இல்லை. இன்னொரு ஆளை நான் என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா abundant resources available elsewhere. அதுதான் நான் முதல் பாயிண்ட் சொன்ன பாயிண்ட்டுக்கு. நம்மளுடைய காம்படிஷன் இஸ் ஹை. நம்ம காம்படிஷன் ஹைன்னும் போது நாம தனித்துவமா வரத்துக்கான வழிகள் தான் இந்த வழிகளை நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வழிகள் நம்ம ரொம்ப ஓரளவுக்கு கடைபிடிச்சு எல்லாம் மேல வந்துட்டோம்னா, இதுதான் நம்ம ஸ்டாப். டிப்ளமாக்கு மேல நான் படிக்க போறது இல்லைன்னா என்ன பண்ணணும், டிப்ளமாக்கு மேல நான் இதெல்லாம் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன், வாட் இஸ் ஆல் ஃபியூச்சரிஸ்டிக் கரியர் ஆப்ஷன்ஸ்னா டெஃபினெட்லி உங்க ப்ரொஃபசர்ஸ் நிறைய சொல்லியிருந்திருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் to write me, I can also take a career guidance workshop if it is possible for the final year's principal. We can take options. என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். So but you're all budding into the system now. I wish you all great success in your future career, and that's it from me. You can ask questions if you have any specific questions to ask. I wish all the best for you. Over to you, principal. Thank you, sir, for your address. Students, நீங்க unmute பண்ணி யாரு question கேட்கணும்னா கேட்கலாம். Students, suppose you have a doubt, you may ask the question to our resource person. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நம்ம ரிசர்ச் பர்சன்ட்ட நீங்க கேட்கலாம். இல்ல சாட் பாக்ல நீங்க வந்து சாட் பண்ணுங்க. போனே எடுக்க மாட்டீங்க. Morning, sir. Morning. Good morning, sir. Good morning, sir. Questions இருக்கா தம்பி ஏதாவது? I don't know, sir. Sir, no, sir. நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு, sir. சார் ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து sir okay, now we feel proud and gratitude for making us feel happy. Yeah. Induction program
our resource person have very hectic schedule even though present in online mode. My heartfelt thanks to our resource person for guiding and leading the motivations our students. Thank you for explaining how to self ourselves to our students by giving lively example and the importance of data analysis. Surely our students will follow your thoughts and tips in the forthcoming years in the real life. Thank you so much, sir. Thank you. Thanks a lot. Yes, sir. Thank you. Thanks a lot. Oh, there is one question, principal. நீங்க ஏன் yes. வந்து நீங்க ஏன் அப்ராட் ஜாப்க்கு போகல அப்படின்னு கேக்குறாரு ஒருத்தர். Good question. I didn't see a prospect for myself. I thought always be in India. இதுக்காக நான் வந்து தேசப்பற்று எல்லாம் பேசல. I didn't feel like going out, but though I did my PhD from University of Pennsylvania. நான் பிலடெல்பியால இருந்து தான் படித்தேன், பட் I didn't feel going and settling there. ஒன்றும் பெரிய காரணங்கள்லாம் ஒன்றும் இல்லை. Thank you. Thanks a lot. Nice talking to you all, guys. Any help, anything, you can reach out to me through our principal. I am glad to help you all. Thank you for this opportunity. Thank you, sir. Thank you.